குழந்தைகளே, நாம் இன்னைக்கான கதையை பார்ப்போமா? நம்ம எல்லாரும் தூங்கும்போது நிறைய நாள் கனவு வரும். அதில் குறிப்பாக நாம் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியும் அங்கே நமக்கு புதையல்கள் கிடைக்கிற மாதிரியும் கனவுகள் ஒரு சில பேருக்கு வரும். இது மாதிரியான கனவுகள் உண்மையா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. பழைய பாக்தாத் நகரத்தில் அப்துல்னு ஒரு பையன். அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவன் அந்த ஊரில் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அங்கே வர வணிகர்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கிட்டு ஏதோ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவங்ககிட்ட பணம் கிடையாது. அவனோட எய்ம் எல்லாமே பெரிய ஒரு கடையை வச்சு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது தான். அப்துல் தினமும் இரவில் தூங்கும்போது அவனுக்கு நிறைய நாள் கனவு வரும். அந்த கனவு எல்லாமே ஒரே ஒரு கனவு தான். அவனை கனவுல ஒரு சத்தம் கேட்கும் அவனுக்கு. காதிராக்கு போ, உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும். காதிராக்கு போ, உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்ற அந்த வார்த்தை தான் அவனுக்கு கனவுல யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. காதிரான்றது என்னது? அங்கே போனால் ஏன் எனக்கு பொக்கிஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணான், அங்கே வர வணிகர்கள்கிட்ட அவன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சது, காதிரான்றது அன்றைய ஈராக்கில் பாக்தாத்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரமும் பாக்தாத் மாதிரி மிகவும் ஃபேமஸான ஒரு நகரம். அங்கேயே நிறைய வணிகர்கள் இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சது. உடனே உண்மையிலேயே ஒரு நகரம் இது மாதிரி இருந்தால் அங்கே பொக்கிஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சலீமை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கலெக்ட் பண்ணி அங்கே வர வணிகர்கள் கூட பேசி காதிராக்கு போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டான். ஒரு நாள் அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்த வணிகர்களோடு சேர்ந்து காதிராக்கு கப்பலில் பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டான். கப்பலில் 2 நாள் பிரயாணம். சந்தோஷமாக அந்த பிரயாணத்தை முடித்து காதிராவோட துறைமுகத்தை போய் அடைஞ்சான். அப்துல்லும் சலீமும் கீழே இறங்கி அந்த நகரத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு அந்த கனவுல வந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். இந்த காதிரா சிட்டி எப்படி இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, அது எதுவுமே அவங்களுக்கு புரியலை. அதனால் என்ன பண்ணாங்க, இவங்க அந்த சிட்டி ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் புதையல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. பாழடைந்த கட்டடங்கள், அந்த ஊரில் இருக்கிற வழிபாட்டு தலங்கள், இந்த இடத்தெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. இதை அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. என்னடா இது மாதிரி யாரோ சம்பந்தம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் எடுத்து போய் ஒப்படைச்சிட்டாங்க. நீதிபதி பார்த்தாரு. என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இவங்க, ஐயா நாங்கள் வந்து வணிகம் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டாங்க. நீதிபதி கேட்டார், வணிகம் பண்ண வந்திருக்கீங்கன்னா என்ன வணிகம் பண்ண வந்திருக்கிறீங்க, உங்கள் கையில் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. இவங்களால பதிலே சொல்ல முடியல. உடனே நீதிபதி சொன்னார், இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு சிறையில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ரொம்ப குழப்பம். என்னடா இது, கனவுல வந்த பொக்கிஷத்தை நம்பி ஏதோ தெரியாத ஊரில் வந்து நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சத்தத்தை கேட்ட காவலர்கள் அங்கே போயிட்டு ஜட்ஜிக்கிட்ட மறுபடியும் சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு காலையில் அடைச்சோமே, அவங்க வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீதிபதி சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போனால் இவங்க 2 பேரும் உண்மையாக சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையிலேயே வந்து இங்கே வணிகம் செய்ய வரலை. என்னோட நண்பன் அப்துல்லுக்கு டெய்லி கனவு வரும். அந்த கனவுல காதிராக்கு போ, உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும்னு சொல்லும். அதை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்தோம், இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சலீம் சொன்னான். இதை கேட்டுக்கிட்டே இந்த நீதிபதி சிரிச்சார். அப்போ அப்துல் கேட்டான், ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்பா, கனவுல வர ஒரு விஷயத்தை நம்பி யாராவது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருவாங்களா அப்படின்னு சொன்னார். உடனே அப்துல் சொன்னா, ஆமாங்க, அந்த கனவு எனக்கு டெய்லி வந்துச்சு, அதனால தான் அதை நம்பி நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்.
நீதிபதி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு கூட தான்பா டெய்லி ஒரு கனவு வருது, ரொம்ப நாளாக வருது, பல வருஷமாக வருது அப்படின்னு. உடனே சலீம் கேட்டான், அது என்ன கனவுங்க அப்படின்னு கேட்டான். நீதிபதி சொன்னார், அது ஒன்றும் இல்லை, பாக்தாத்தில் ஒரு பாழடைஞ்ச கட்டடம், அதோட கட்டடத்தோட செவுரில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு பின்னாடி புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பல வருஷமாக கனவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த கனவை நான் நம்பி இது வரைக்கும் பாக்தாத் சிட்டிக்கு போனதும் கிடையாது, அதை பற்றி நான் நினச்சி பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க ஐயா, எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் சொன்னான். சரி, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேலே இது மாதிரி புதையலை தேடுறேன், வேறு எதனா விஷயங்களை தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த சிட்டிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறதுக்கான உத்தரவை கொடுத்துட்டாரு. அப்துல் என்ன பண்ணா, நீதிபதி கிட்ட, ஐயா, நீங்கள் கனவு கண்டன்னு சொன்னீங்கல்ல, அந்த கனவுல வர கோட்டையை சுற்றி வேற எதனா இருந்துச்சா அப்படின்னு கேட்டான். சலீம் கேட்டான், இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு கேட்டான். இல்லைடா, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீதிபதி கிட்ட மறுபடியும் கேட்டான். நீதிபதி சொன்னார், ஆமாம், அந்த நான் கண்ட அந்த கனவுல இருக்கிற அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு பக்கத்தில் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மரம், அந்த மரம் இருக்குது. அந்த மரம் எனக்கு தெரிஞ்சு பாக்தாத் சிட்டிலேயோ இல்லை காதிராலேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார். சிறையிலிருந்து வெளியே வந்த அப்துல்லும் சலீமும் ஒரு கப்பலில் ஏறி காதிரா சிட்டியை விட்டு பாக்தாத் சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பாக்தாத் சிட்டிக்கு வந்து சேர்ந்த உடனே அப்துல் என்ன பண்ண ஆரம்பித்தான், எல்லார்கிட்டையும் போய் கேட்க ஆரம்பித்தான், நம்ம பாக்தாத் சிட்டியில் இது வரைக்கும் யாரும் பார்க்காத மரம், இல்லைன்னா ஒரே ஒரு மரம், அந்த டைப் ஆஃப் மரத்தில் ஒரே ஒரு மரம் இருக்கிற இடம் எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போது அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தன் சொன்னான், ஆமாம், ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் நம்மளோட பாழடைஞ்ச கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டைக்கு மேலே இருக்குது, அந்த மலைக்கு போகிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ராஜா ஒருத்தர் நம்ம பாரசீக ராஜாவுக்கு இந்த மரத்தை இந்தியாவிலேருந்து கொடுத்து அமைச்சிருந்தாரு. அந்த மரம் நார்மலாக இந்த இடத்துல வளரவே வளராது, அந்த ஒரே ஒரு மரம் அந்த மலைக்கு மேலே இருக்குது, அங்கே கோட்டையும் இடிஞ்சு போயிட்டதால யாருமே அங்கே போகிறது கிடையாது. ஏன்பா உனக்கு என்னாரு, சும்மா தெரிஞ்சுக்கதாங்க கேட்டேன் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழித்து அப்துல் என்ன பண்ணால், சலீமை கூப்பிட்டுக்கிட்டு, இங்கே வாடா, எனக்கு புதையலுக்கான இடம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா. ஏய், மறுபடியும் என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு மாட்டி விட்டுடாத, நான் வரமாட்டேன் அப்படின்னா. இல்லை, நாம் இந்த முறை பாக்தாத் சிட்டிக்குள்ளேயே தான் போக போகிறோம், அமைதியாக வான்னு சொல்லிட்டு பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் அந்த மலையை ஏற ஆரம்பித்தான். நல்ல ஒரு வெயில் நேரம். அங்கே போகிற இடத்துல மலை மேலே இது வரைக்கும் அவன் பார்க்காத அந்த மரம் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணான், சுத்தமுத்தம் பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் நடந்த உடனே அந்த நீதிபதியோட கனவுல வந்த அந்த மஞ்சள் கலர் டோர் போட்ட ஒரு இடிஞ்சு போன பில்டிங் இருந்துச்சு. சலீமுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, அந்த நீதிபதி சொன்ன அந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்துல் சொன்னா, வா அமைதியான்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைச்சி உள்ளே போய் தேடி பார்த்தா அவனுக்கு ஒரே சந்தோஷம். ரொம்ப பெரிய பாக்ஸில் நிறைய கோல்டு காயின்ஸ் அது ஃபுல்லாக இருந்துச்சு. சந்தோஷமாக அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டான். உடனே அப்துல் சொன்னா, இப்போ புரிஞ்சுதா நான் அந்த நீதிபதி கிட்ட இதை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டது அப்படின்னா. சலீம், ஆமாண்டா, அவரோட வாய் வழியாகவே அவரோட கனவுல என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னான். அப்துல் சொன்னா, பாத்தியா, என்னோட கனவுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, காதிராக்கு போனதால் அந்த நீதிபதியோட கனவை நான் தெரிஞ்சிக்க முடிஞ்சது, அந்த கனவு வழியாக இந்த பொக்கிஷத்தை என்னால் அடைய முடிஞ்சது அப்படின்னு சொன்னான். இதிலேருந்து என்ன தெரியுது நமக்கு, எல்லா கனவுக்குமே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் நமக்கு என்ன பலன் கிடைக்குன்றதை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும்.
இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.